Next, force and pressure in liquids. You would have noticed that an upward force is exerted by water on a floating or a partly submerged body. வாட்டர் ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸ்னால தான் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று ஃப்ளோட் ஆகும், இல்லை அப்படின்னா பார்ட்லி சம்மர்ஜ்ட் ஆகும். திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால் த பியாண்ட் ஃபோர்ஸ். வாட்டர் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணோம், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் பியாண்ட் ஃபோர்ஸ். திஸ் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் த பியான்சி. ஸோ அண்டர்லைன் த வேர்ட் பியாண்ட் ஃபோர்ஸ். What is called beyond force? The water exerted one upward force. That force is called beyond force. This phenomenon is called buoyancy. Okay. This force is not only exerted by liquids but also by gas. Not only the liquids, gas also exerted this force. Okay. This upward force only determine the objects are float or sink. Okay. Weight of the object is less than upward force, the object will float. Okay. If you greater than the weight of the object, compare the upward force, the object will sink. Are you understand? The short form, weight of the object. Okay. Weight of the object is less than upward force. Okay, upward force. Weight of the object is less than upward force, the object will float. Okay, the object will float. If the object is greater than upward force, the object will sink. சிங்க்னா மூழ்கிறது, ஃப்ளோட்னா மிதக்கிறது. ஓகேவா, ரெண்டே கான்செப்ட் தான். அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆயிரும். தட்ஸ் ஆல். ஓகே, தட்ஸ் வை த ஷிப் இஸ் சம் ஷிப்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங், சம்மரைன் ஆர் இன்சைட் த வாட்டர் கோயிங். ஓகே, this is the concept. Force and pressure in liquids. வாட்டர் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணோம், அதுக்கு பேர் பியாண்ட் ஃபோர்ஸ். அந்த ஃபினாமினன் இஸ் அ பியான்சி. ஓகே, இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் அப்வர்ட் ஃபோர்ஸ், த ஆப்ஜெக்ட் வில் ஃப்ளோட். இஃப் த ஆப்ஜெக்ட் have a great force compare the upward force, the object will sink. Okay, எப்போ sink ஆகும், எப்போ float ஆகும். Okay, this is a concept. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ். லிக்விட்ஸில் ப்ரெஷர் வந்து எப்படி எக்ஸர்ட் ஆகுது? ஓகே, லிக்விட்ஸ் எக்ஸர்ட் எ ப்ரெஷர் நாட் ஓன்லி ஆன் த பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் ஆர் வெசில் இன் விச் தே ஆர் கெப்ட் பட் ஆல்சோ ஆன் த சைடு வால்ஸ். கண்டெய்னர் மட்டும் பொறுத்து இருக்காது, அதோடைய சைடு வாலை பொறுத்தும் அதோடைய ப்ரெஷர் வந்து இருக்குது. த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் of the point of the observation considered in it. Underline the word depth. This is very very important point. Depth பொறுத்து தான் நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். That is one activity. Take a plastic bottle, punch 3 holes on it side in the same direction but at the different heights. Okay va, this is a hole, this is a one plastic bottle, this is one plastic bottle, this is a 3 hole. ஓகே, இது நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து நீங்கள் ஒரு ஹோல் 3 ஹோல் போடுறீங்க, போட்டுட்டு வாட்டரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஃபில் பண்ணிட்டோம்னா என்னவாகும், இந்த கீழே இருக்கிற ஹோல்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஓகே, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அடுத்து நடுவில் உள்ள ஹோல்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிட்டக்க வந்து ஃப்ளோ ஆகும். அடுத்து ஃபஸ்ட்டில் உள்ளதில் வந்து ரொம்ப அந்த பாட்டிலை ஒட்டி தான் என்னவாகும், நமக்கு வாட்டர் வந்து லீக் ஆகும். திஸ் இஸ் கான்செப்ட். ஓகே, டேக் எ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 holes ஆன் இட் த சைட் இன் த சேம் டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனில் தான் வச்சுருக்கோம். ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஹோல்ட் பண்ணியிருக்கோம். Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. Water from the lowest hole comes out with the greatest force. Okay, என்னது இந்த லோயஸ்ட் ஹோல், இந்த லோயஸ்ட் ஹோலில் இருந்து வரக்கூடியது கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸாக இருக்குது. தென் வாட்டர் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் த லீஸ்ட் ஃபோர்ஸ். இதுலேருந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல்லேருந்து வரக்கூடிய வந்து லீஸ்ட் ஃபோர்ஸாக இருக்குது.
டாப் மோஸ்ட்டில் வந்து லீஸ்ட் ஃபோர்ஸாகவும் தென் லோயஸ்ட் ஹோலில் வந்து கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸாகவும் இருக்குது. திஸ் இஸ் கான்செப்ட். ஓகே, then this activity confirm that the pressure in the liquid varies with the depth of the point of observation. இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னா ஹைட், ஓகேவா, ஹைட் அண்ட் டெப்த், அதாவது தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு டெப்த் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழம் போய்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றதான் கான்செப்ட். அப்போ டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதனுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெப்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெப்த்து வந்து டெப்த்தை பொறுத்து அதனுடைய ஃபோர்ஸும் ப்ரெஷரும் வந்து எப்படி இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, so this activity confirm that the pressure in the liquid varies with the depth of the point of the observation aid. Okay, this is the pressure exerted by liquids. Next, activity 4. Take a glass tube that is open at both end. நம்ம ஒரு glass tube எடுத்துட்டு, this is glass tube, fix a rubber balloon at the lower end. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ரப்பர் பலூனை வந்து இதில் ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். pour some water into the tube. இதில் வந்து நம்ம டியூபில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து pour some water, நம்ம வாட்டர் வந்து உள்ளே pour பண்ணுறோம். and observe the balloon. Now pour some water into the balloon and again observe the balloon. நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி வாட்டரை ஊற்றிட்டு பலூனை பார்க்கும்போது பலூன் என்னவாகிட்டே இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, the balloon start bulging outwards. இப்போ என்னவாகுது, வந்து இந்த பலூன் வந்து அவுட்வேர்ட்ஸில் தான் நமக்கு பல்கிங் ஆகும். ஓகே, this shows that the pressure exerted by liquid at the bottom of a container depends on the height. இது வந்து எப்படி இருக்குது, இதோட கண்டெய்னர் வந்து எதை பொறுத்து அப்படின்னா ஹைட்டை பொறுத்து என்னவாகிட்டு இருக்குது, நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது. அப்போ டெப்த்து வச்சும் ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது, ஹைட்டு வச்சும் அதோட ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெப்த்தையும் ஹைட்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ப்ரெஷரும் ஃபோர்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு activity 5. ஓகே, this lesson just imagination. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். சிலதை வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரியும். ஓகேவா, நெக்ஸ்ட் activity 5. Take a plastic bottle, punch 3 holes on it the sides at the same height from its base. நம்ம activity 3ல பார்த்தது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பீக்கர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் ஹைட்டில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணோம். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஹைட்டில் ஹோல்ட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துகிட்டு சேம் ஹைட்டில், அதாவது ஒரே டைரெக்ஷனில், இப்போ வந்து இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறாங்க பார்த்துக்கா. இப்போ இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. ஒரே ஹைட்டில் எல்லா டைரெக்ஷன்லையும், ஓகேவா, ஒரே ஹைட்டில் எடுத்துக்கிட்டு எல்லா டைரெக்ஷனும் நம்ம ஹோல்ட் பண்ணும் பொழுது அங்கே ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எல்லா டைரெக்ஷன்லேயும் நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் கான்செப்ட். நவ் pour some water into it and let it the flow through the holes. Observe the flow of water. Water comes out from all the holes with the same force. Underline the word same force. And falls on the ground table at the same distance from the bottle. அதாவது ஒரே டிஸ்டன்ஸில் இந்த பாட்டிலுக்கும் இந்த வாட்டர் லெவலுக்கும் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கும் விழக்கூடிய வாட்டர் வந்து. ஓகேவா, ஆனால் இங்கே எப்படி இருந்துச்சு, இதில் லாஸ்ட் ஹோலில் வரக்கூடியது வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸாகவும் இது வரக்கூடியது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸாகவும் இருந்துச்சு. இது வந்து டெப்த்தை வச்சு பார்த்தோம். பட் இந்த வாட்டர் பாட்டிலில் உள்ளது வந்து டைரக்ஷன். அப்போ எல்லா டைரக்ஷன்லையுமே நமக்கு ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும். திஸ் இஸ் கான்செப்ட். ஓகே, டெப்த்தையும் ஹைட்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது வேரி ஆகும் நமக்கு ப்ரெஷரும் ஃபோர்ஸும். பட் எல்லா டைரக்ஷன்லேயும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். Okay, thus we can conclude that liquids exert the same pressure, underline the word same pressure, in all direction at a given depth. நம்ம கொடுத்துருக்க டெப்த்தில் சேம் ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு வந்து சேம் ப்ரெஷராக இருக்கும். ஓகே,
Next, why dams are made stronger and broader at the bottom than at the top? நமக்கு ஏன் நமக்கு டேம்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கோம்னா நமக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ரொம்ப நமக்கு அகலமாக ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு அந்த அணைக்கட்டு உடஞ்சிரும். அப்போ நமக்கு ப்ராடாக இருக்கும் பொழுது நமக்கு இங்கே ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். தட்ஸ் வை டேம்லாம் அப்படி இருக்குது, ப்ராடாக இருக்குது. தென் why do scuba divers wear the special suit while they go into the deep sea level? நமக்கு டீப்னாலும் டெப்த்னாலும் ஒரே மீனிங் தான். டெப்த்னா நம்ம உள்ளே போக போக நமக்கு என்னவாயிட்டே இருக்கும், ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் சூட்டை வந்து அவங்க போட்டு போகிறாங்க. ஓகேவா? ஏன்னா உள்ள ப்ரெஷர் அதிகம், ஃபோர்ஸ் அதிகம், அவங்கள வந்து ரொம்ப அமுக்கிடும் வாட்டர். ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து போகாமல் ரொம்ப அவங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷூட் வந்து போட்டுட்டு போகிறாங்க. அந்த ஷூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாட்டர் லெவலுடைய ஃபோர்ஸையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே தான் கான்செப்ட். ஓகேவா? அவங்க தான் அதனால தான் அந்த ஸ்கியூபா டைவர் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷல் ஷூட்டை போட்டுட்டு வாட்டர் டீப் சீ லெவலுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. ஓகே, அது போடலை அப்படின்னா அந்த வாட்டருடைய ப்ரெஷர் ஃபோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், அவங்கள வந்து ஃபுல்லாக அமுக்கிடும், அவங்களால ஸ்விம் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஓகே டியர்ஸ். அப்போ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸில் டெப்த்து அண்ட் ஹைட்டை பொறுத்து கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு வேரிஸ் ஆகும், ப்ரெஷரும் ஃபோர்ஸும் வேரிஸ் ஆகும். பட் ஆல் டைரக்ஷன்லேயும் நமக்கு எப்படி இருக்கும், ஃபோர்ஸும் ப்ரெஷரும் சேமாக இருக்கும். அப்போ டைரக்ஷனில் சேம் ஆகவும் டெப்த்லையும் ஹைட்லையும் வேரியும் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு Pascal Law. Activity 6. Take a rubber ball and fill it in with water. Make a tiny hole on its surface with a pin at a different points. Press anywhere on the ball. What do you observe? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பால் எடுத்துகிட்டு அதில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு ஹோலை வந்து நம்ம எல்லா டைரெக்ஷன்லையும் போடுறோம். எல்லா டைரெக்ஷன்லையும் குட்டி குட்டி ஹோலாக நம்ம போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு நம்ம அந்த பாலை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், எல்லா டைரெக்ஷன்லையுமே வாட்டர் வந்து ஈக்குவலாக ரிலீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டெப்த்லையும் ஹைட்லேயும் தான் ப்ரெஷரும் ஃபோர்ஸும் வேரி ஆகும். பட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் வேரி ஆகுன்றது. இட்ஸ் அ சேம் கான்செப்ட். யூ கேன் see the identical streams of water flowing in all direction from the holes. பார்க்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஃபவுண்டைன்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபவுண்டைனில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து சேமாக ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அது மியூசிக் ஏற்ற மாதிரியே நமக்கு வாட்டர் வந்து டான்ஸிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா ப்ரெஷர். பிகாஸ் இந்த எல்லா டைரக்ஷன்லையுமே நமக்கு ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ this is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all direction. Underline the word equally transmitted. நமக்கு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். This concept was first given by French scientist Blaise Pascal. Already pressure invented by the Blaise Pascal. So this concept also introduced all direction the same pressure. This also introduced by Blaise Pascal. Okay. Pascal law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system, it will be distributed equally through all direction of the liquid. ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியதோ ஒரு க்ளோஸில் இருக்கக்கூடிய சிஸ்டமில் நம்ம வந்து வாட்டரை ஃபில் பண்ணி வச்சு அதில் ப்ரெஷரை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா எல்லா டைரக்ஷன்லேயும் ஈக்குவலாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, next, application of Pascal's law. In automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as a per Pascal law. நம்மளுடைய நிறைய பேர் வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டேஷனில் கொண்டே விடுவோம். ஓகேவா? சர்வீஸ் ஸ்டேஷனில் அங்கே என்ன பண்ணுவாங்க, வந்து காரை வந்து மேலே வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. Now I will show the one picture. See the picture. This is the hydraulic lift. Okay, this is the hydraulic lift. In automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal law. இந்த hydraulic lift மூலமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணுறோம் அப்வர்டில். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஹைட்ராலிக் லிஃப்ட்.
ஓகே, இது எதோடைய பேஸ் பண்ணி வருது அப்படின்னா பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் இந்த லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? Second point, automobile brake system works according to Pascal law. ஆட்டோமொபைலில் இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டமும் இந்த பாஸ்கல் லாவில் வரக்கூடியது தான். தென் ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரெஸ் த பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் டு ஆக்குப்பை லெஸ் ஸ்பேஸ். ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்னவாகும்னா அந்த காட்டன் வந்து ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காட்டனை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்மளால். ஓகே, இப்போ அப்போ தான் காட்டன் பண்டல்ஸ் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணி கொடுத்துட்டு போக முடியும். இல்லைன்னா பெரிய பெரிய மூட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ த ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரஸ் த பண்டல் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் டு ஆக்குப்பைஸ் த லெஸ் ஸ்பேஸ். இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப லெஸ் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் நம்ம ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலயமா இந்த பாஸ்கல் லாவை வந்து அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமொபைலில் பிரேக் சிஸ்டமில் நம்ம பாஸ்கல் லாவை யூஸ் பண்ணுறோம். தென் இந்த ஸ்டோர் த காட்டன். ஓகேவா, என்ன பிகாஸ் த லெஸ் ஸ்பேஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம காட்டனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைட்ராலிக் ப்ரெஸ். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. The main concept, the pressure and forces are vary from depth and height. Okay, but the all direction the same force and pressure. Okay, equally transmitted. This is the concept for force and pressure exerted in liquids. Okay.